ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணுற சில டாஸ்க்குகளுக்கு பைனான்ஸோட யூஐடி கேட்குறாங்க, அது கொடுக்குறது சேஃபா? ஓகே, இது நல்ல கொஷின் உண்டு. ஸோ பைனான்ஸோட யூஐடி, யூசர் ஐடின்னு சொல்கிறேன். யூஐடின்னு சொன்னால் யூசர் ஐடி. ஒவ்வொரு பைனான்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணுவானே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான யூசர் ஐடி தருவாங்க. உங்கள்கிட்ட யூசர் ஐடி இன்னொரு ஆளுக்கு இருக்காது. ஓகே, அது யூனிக் ஐடி. ஓகே, உங்களோட நேஷனல் ஐடி மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒன்று தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினா அதுக்கு இன்னொரு ஐடி வரும். ஆனால் 2 பைனான்ஸ் அக்கௌண்ட் பாவிக்கலாம். ஒரு கேவைசிக்கு ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் தான் பாவிக்கலாம். ஸோ இதில் யூஐடிக்குள்ளே யூஐடி கொடுக்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யூஐடியை வச்சு உங்களோட பைனான்ஸையே ஹேக் பண்ணவோ உங்களோட பைனான்ஸுக்குள்ளே எக்ஸஸ் எடுக்கவோ முடியாது. ஆனால் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்பாங்கன்னு சொன்னேன். இது நான் ஏர்ட்ராப்புங்கிற பேரில் அப்படி வேறு எங்கே நான் எடுத்து உங்களோட பைனான்ஸோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது ஸ்கேமாக இருந்த சான்ஸ் இருக்குது. அப்படியான விஷயங்கள்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்காங்க. ஆனால் யூசர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யூஐடியை நீங்கள் கொடுக்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறல. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், நீங்கள் சில நேரம் உங்களோட ஏர்ட்ராப்பை Web3 வாலெட்டுகளோட கனெக்ட் பண்ணணும். அநேகமாக டெலிகிராம் ஏர்ட்ராப்புகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு டொன் கீப்பர் வாலெட்டை பாவிப்போம். ஸோ டொன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் தனித்தனி வாலெட் கிரியேட் பண்ணுறது நல்லம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக ஏர்ட்ராப்புக்குன்னு சொல்லி ஒரு தனி வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் எந்த விதமான பணமும் வைக்காமல் அந்த தனி வாலெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஹைப்பருங்கிற ஒரு ஏர்ட்ராப்புக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹைப்பர்னு சொல்லியே ஒரு வாலெட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி அதில் எந்த விதமான ஃபண்டும் இல்லாமல் அதை கனெக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பிளம்புக்கு ஒரு ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணணும்னா பிளம்புக்குன்னு சொல்லி ஒரு தனி வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுங்கள். என்ன காரணம் சொன்னால், சில நேரம் சில ஏர்ட்ராப் ப்ராஜெக்டுகள் ஸ்கேமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணக்குள்ளே உங்களோட எக்ஸஸ் அவங்க எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு அதுக்குள்ளே ஃபண்டு வரக்குள்ள அப்படி வேறு எதுனா நீங்கள் ஃபண்டு உள்ளே கொண்டு வரக்குள்ள அந்த ஃபண்டு அவங்க ஸ்கேம் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒவ்வொரு தனித்தனி வாலெட் க்ரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறது நல்லம். ஓகே, இப்போ வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, எத்தனை வாலெட் பண்ணாலும் ஒரு ஐடியில் க்ரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் வாலெட் புது வாலெட் க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆனால் அந்த கொஷின் படி யூஐடியை கொடுக்குறதால என்ன பிரச்சனை வருமானு சொன்னால் ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ நீங்கள் ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸோட டீட்டெயில்ஸ், அப்படி ட்ரேடிங் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அப்படி கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலிகிராமில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.